Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு fashion fruit Mapo notice Mapo செய்ய போறேன். பாரு இது நிறைய இருக்குது. இதப்பா fashion fruit கீரை. அப்போ ஃப்ரூட்வே இருக்குது பாரு ஃப்ரூட் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை கீரை எல்லாமே ப்ளக் பண்ணி நோட்டீஸ்க்கு சமையல் மெப்போ அப்படி சொல்வா அதை சங்கல் மெப்போ அப்படி சொல்வா அதை தான் செய்ய போகிறேன். பாரு நிறைய இருக்குது ஃப்ரூட்ஸ்வே இருக்குது பாரு ஃப்ரூட்ஸ்வே பாரு ஃப்ரூட்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃபேஷன் ஃப்ரூட் எப்படி செய்யணும் சமையல் நான் காட்டுறேன். நல்ல சூப்பர் டேஸ்ட்டு. இது உடம்புக்கு நல்லதா. அப்போது நம்ம வயிறில் பூச்சி அந்த மாதிரி வாம் அந்த மாதிரி இருப்பேல்ல அதுதான் நல்லா மெடிசின் மாதிரி தான். இது மெடிசின் மாதிரி மாத்திரை மாதிரி. நல்லா வாஷ் பண்ணணும். இங்கே தான் வைக்கணும். இப்படி தான் சின்ன சின்ன உரைக்கணும். இப்போ உள்ள அந்த பாத்திரம் உள்ள தண்ணி இருக்குது. நம்ம தேவையான அளவு தண்ணி இருக்குது இந்த பாத்திரம்குள்ள. இப்போ நான் இந்த மெரினேட் பண்ணல பச்சை அரிசி இதை பச்சை அரிசி 1/4 2 டைம் நான் மெரினேட் பண்ணி இப்போது இந்த தண்ணிக்குள்ளே வச்சிடணும். இது நல்லா பாயில் வரணும். நல்லா பாயில் பண்ணி புடுடுட சவுண்ட் வரும். நல்லா பாயில் ஆயிடுச்சு தான் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் கீரை இதை நம்ம போட்டணும். இதை கவர் பண்ணணும். இது சின்ன சின்னதாக நம்ம உரைக்கணும். உரைச்சி நம்ம வச்சுக்கணும். பச்சை அரிசி உள்ள போட்டாச்சு. இப்போ காஞ்சி பீஃபை போட்டணும். பாரு இது உரைச்சி அப்புறம் தான் வச்சுட்டேன். இப்போ இது 2 பேர் நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணிச்சு தான் அப்போ தான் ஃபேஷன் ஃப்ரூட் கீரை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் நல்லா அப்படி கொடுக்கணும். நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்க்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு தான். வா நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஷன் ஃப்ரூட் கீரை நம்ம போட்டலாம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உப்பு போட்டலாம். உப்பு மிளகாய் கல் உப்பு 1 டீஸ்பூன் வேணுமன்னா அப்புறம் தான் பார்க்கலாம். கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டு காஞ்சி மிளகாய் 1 டீஸ்பூன். இப்போ 1 டீஸ்பூன் பார்க்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம வேணுமன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டலாம். இப்போ ஸ்டேர் பண்ணி கொஞ்சம் நம்ம குக் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம சோடா போட்டணும்.
நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை குழம்பு தான் நம்ம நார்த் ஈஸ்டில் பயங்கரமாக ஃபேமஸ் தான். இப்படி தான் நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்தி தான். உடம்புக்கு வயிறுக்கு பெஸ்ட்டு. நம்ம வயிறுக்கு நல்ல சூப்பர் தான். என்ன சொன்னா நம்ம வயிறு தான் வார்ம் இன்செக்ட் ஏதோ இருப்பா நம்ம வயிறுக்குள்ளே. அதுக்காக இது கொஞ்சம் கசப்பு இருக்குது. அதுக்காக நமக்கு உடம்புக்கு நல்லா மெடிசின். இது மெடிசின் தான். அதை எப்பப்போ நம்ம சமையல் எப்பப்போ நம்ம செய்யலாம், சாப்பிடலாம். அப்போ இது நம்ம சமையல் செஞ்சினா இதுதான் ஒன்றும் மசாலா இல்லை, ஒன்றும் மசாலா இஸ்லா எண்ணெய் ஒன்றும் இல்லை. இது உப்பு மிளகாய் கொஞ்சம் சோடா போட்டுவா. அப்போது நிறைய சோடா இல்லை, கொஞ்சம் சோடா போட்டணும். அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்மூத் டேஸ்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சோடா யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஒன்றும் மசாலா இஸ்லா இல்லை, அப்போது எண்ணெய் இல்லை. அதுக்காக நம்ம இந்த மாதிரி குழம்பு தான் நம்ம எப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு நல்லா அப்போ ஹெல்தி. இப்போ சோடா பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன், நிறைய வேண்டாம், கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். அளவு நம்ம யூஸ் பண்ணணும். சோடா போட்டு முடிஞ்சிச்சு தான் நல்லா கிண்டணும், நல்லா ஸ்டேர் பண்ணணும், கிண்டணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத் வரும். இப்போது கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி அப்போ தான் நம்ம நல்லா ஸ்டேர் பண்ணணும். இப்போ நல்லா ஸ்டேர் பண்ணணும். அப்போது நல்லா ஸ்டேர் பண்ணும்போது அப்போ தான் ஸ்மூத் வரும். ஆனால் கொஞ்சம் சோடா யூஸ் பண்ணல, அதை தான் எதுக்காக நான் யூஸ் பண்ணது சொன்னேன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் இப்போது நல்ல டேஸ்ட்காக நான் சோடா கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். நிறைய தேவையில்லை, கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு அது மாத்திரம் இல்லை, நானும் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் கீரை இந்த பிஞ்சு இருக்குல்ல, அந்த பிஞ்சுவே நம்ம ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஆனியன் அதே தான் ஃப்ரை பண்ணலாம், அப்படியே சாப்பிடலாம். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஸ்டோர் செஞ்சு அந்த லாஸ்ட் டேஸில் எல்லாமே தண்ணி எல்லாமே காஞ்சிச்சு, லாஸ்ட் டேஸில் நம்ம மேலே தான் நம்ம விற்கலாம். மேலே அளவு நீங்கள் எத்தனை நீங்கள் வேணும் அந்த அளவு நம்ம அந்த அரிசி மேலே வச்சு அப்போ நல்லா க்ளோஸ் பண்ணும்போது நல்லா குக் பண்ணும்போது அப்போ அது சூப்பர் டேஸ்ட். அது ஸ்டீம் குக் அங்கே தான் நல்லா வேலுதான். இது எப்படி தான் சொன்னேன்னா, இது நம்ம எப்பப்போ நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அதை ஃப்ரீ இல்லை. அங்கே தான் நம்ம ஒரு கை இந்த அளவுக்கு அவங்கள 50 சேல்ஸ் ஆகும். 50 ருபீஸில் நம்ம வாங்குவோம். அதவே ஒரு இது கிடைக்காது, அந்த லுக் கிடைக்காது. எதுக்கு இதை சொன்னேன்னா, நிறைய பேர் இதுதான் சாப்பிட்றதே இருக்குது. அதுக்காக உடம்புக்கு நல்லதில்ல, அப்போது ஹெல்திதில்ல, அதை மாத்திரமே இல்லை மெடிசின்தில்ல. அதுக்காக நம்ம என்ன வியாதி இருந்தாலும் என்னாலும் இதை போகும். அதுக்காக நம்ம இது ஜாஸ்தி காஸ்ட்லி. அங்கே தான் இங்கே தான் ஃப்ரீயில் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் எப்பப்போ நீங்கள் இந்த சமையல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம், எப்பப்போ நம்ம ஸ்டீமில் குக் பண்ணி சாப்பிட்லாம், எல்லாக்கிட்ட செய்யலாம். இது அந்த ஃப்ரூட் மாத்திரம் இல்லை, எல்லாம் இதை பயங்கரமாக நல்லது. இது ஃபுல் மெடிசின் தான். அதே மாதிரி நீங்கள் நான் செஞ்சில்ல, இந்த குக் பண்ணுறல, இதே மாதிரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ற. இப்போ நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்க. இது இப்படி தான் வரணும். நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ போதும், இப்போ எடுத்துலாம்.
Friends, இது ஃபேஷன் ஃப்ரூட் அந்த புதிய அந்த புதிய லீஃப் தான் இலை தான் இது குச்சி இருக்குல்ல குச்சி மாதிரி ரூட் மாதிரி இது எரிட்டணும் அப்போது இது ஸ்டீமில் குக் பண்ணணும் அரிசி குக் பண்ண முடிஞ்சிச்சு மேலே ஸ்டீமில் நம்ம குக் பண்ணணும் அதை எப்படி நம்ம செய்யணும் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி வீசணும் எரிட்டணும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ சோறு இப்படி தான் செய்யணும் கலக்கணும் அப்போ இப்போ தண்ணி எரிட்டச்சு இப்போ மேலே நம்ம இதை வைக்கணும் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் புதிய இலை அதை வைக்கணும் இப்போ மேலே தான் இப்படி தான் வைக்கணும் அப்புறம் ஹாய் இதை கவர் பண்ணணும் அப்போ தான் கவர் பண்ணணும் அப்படியே குக் பண்ணணும் இந்த சூருலே அப்படியே குக் பண்ணணும் இடத்துல இப்படி தான் நம்ம மேலே ஸ்டீம் மாதிரி தான் நம்ம குக் பண்ணணும் இது பாருங்க லீஃப் எல்லாமே செஞ்சு முடிஞ்சிச்சு பாரு எல்லாம் செஞ்சு முடிஞ்சிச்சு நீங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை எனக்கு ரொம்ப தேவை நீங்கள் சப்போர்ட்காக எனக்கு இந்த அளவுக்கு நான் வீடியோ செஞ்சு ஆனாலும் இது மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு தேவை அப்போது சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்